கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் வாங்கலான்ட்டு என் வண்டி எடுத்துகிட்டு போனால் என்னோடய ஹெல்மெட் வைசர் வந்து உடஞ்சிருச்சு. அண்ட் அதுலேருந்து நிறைய ஸ்க்ராட்ச் இருந்தது. சரி எந்த உடஞ்சிருக்குன்னு பார்த்தா அந்த லாக்கு தான் உடஞ்சிருக்கு. சரி பக்கத்தில் ஏதாவது ஷாப் இருக்குமான்னு தேடி பார்த்தேன். அப்போ தான் வந்து மடிவாலா பிரிட்ஜுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த சாஃபோ ரைட்னு ஒரு ஷாப்பை பார்த்தேன். சரின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு டேரெக்டாக ஷாப்புக்குள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆக்ஸார் அண்ட் எஸ்எம்கே ஹெல்மெட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம ஹெல்மெட் அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பிரச்சனையை சொன்னேன். சரி ஓகேப்பா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வைசர் செக் பண்ணி பார்த்தாரு. நமக்கான வைசர் வந்து அங்கே கிடைக்கவே இல்லை. சேம் மாடல் ஹெல்மெட் ஒன்று இருந்தது. அதிலிருந்து வைசரையும் அதில் இருக்க லாக்கையும் ரிமூவ் பண்ணி நம்மளுடைய ஹெல்மெட்டுக்கு போட்டு தரேன்னு சொல்லிட்டார் அண்ணன். சரி ஓகேன்ட்டு நம்மளுடைய ஹெல்மெட்டோட லாக்கை வந்து ரிமூவ் பண்ணார். ஒரு லாக் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னொரு லாக் வந்து ரிமூவ் பண்ண முடியல. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அதில் இருக்க த்ரெட்டு போயிடுச்சு. தம்பி இதில் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பான்ட்டாரு. நான் வேறு அண்ணா நாளைக்கு ரைடு போகிறேன் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு. சரி ஓகேப்பா அட்ஜஸ்ட் பண்ணி இதை வச்சு போய்க்கோவான்ட்டு ஒரு லாக்கை மட்டும் போட்டு இன்னொரு பழைய லாக்லேயே நம்ம புது வைசரை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாரு. புது வைசர் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அண்ட் இதை நான் போட்டு பார்த்தோன்னா வைசர் சரியாக நிற்கல. காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று புதுசு ஒன்று பழசு. சரி வேறு எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு அண்ணனுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன்.